திண்டுக்கல் அருகே கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 15 பேர் காயமடைந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. இந்த வீடியோ எப்போ இருக்க போகுதுன்னா, நம்ம ஊர் திருவிழாவை ஏற்கனவே யூடியூப்ல வந்து போஸ்டர்ல பார்த்துருப்பீங்க. அதனால அவளுக்கு எதுவும் சொல்ல வேணாம்னு நினைச்சிப்பீங்க, ஆனா சொல்லுவேன். அதான் நம்ம வீடியோ, சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா, நம்ம ஊர் திருவிழா நல்லா ஜாலியா வைபா வந்து போய் நம்ம என்ஜாய் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ என்ன, எப்போ மணி எத்தனை மணி 9. வாட்ச் பாருங்க, தரம் வச்சிருக்கோம். பிரேம் வாட்ச்லாம் நாங்க தரம் வச்சிருக்கோம். இது வந்து வெறும் இது மட்டும் தான், இது மட்டும் தான். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? மணி 8 போகுதுங்கிறாங்க ஒருத்தர். ஒன்லி அவுட்ஃபிட் பண்ணுதான் மணி எத்தனை? 8:45. நான் சொன்னது 7:30 ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன். மறுபடியும் எப்பயும் போல நம்ம நண்பர்கள் வளர்த்து விட்டாங்க. அதனால 8:45 இந்த விழாக் ஆரம்பிச்சிருச்சு. போவோம், திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. பாதி பூசம் முடிஞ்சு போச்சு. நம்ம போவோம் அப்படியே. போய் யாரும் சாமி கும்பிட போறது இல்லையே. சாமி கும்பிட போறோம், நம்ம கும்பிடுறோம் சாமி. இருந்தாக்க என்ன சொல்றீங்க? இன்னொரு சம்பவம் ஆகி போச்சு. நான் மத்தியானமே மைக்கு சார்ஜ் போட சொல்லிட்டு போனேன். ஆளு சார்ஜ் போட முட்டான். மறுபடியும் ஒரு மைக்கில் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இது என்ன காரணம்னு அவனே இப்ப சொல்லணும். சொல்லிதான் வேற வழியில. இங்க பாருங்க, அனத்தை விட்டு போறாங்க போலீஸ்காரங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இவனை பிடிச்சிருங்க. கேமராமேன் பெல்ட் அடிக்க போறாரு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பாத்துக்கோங்க. என்னன்னா, நம்ம நல்ல வைப்ல போயிட்டு இருக்கோம், சரிங்களா? ஆரம்பமே கொஞ்சம் கரைச்சலா தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால இப்ப என்ன நம்ம பண்ண போறோம், போய் நம்ம வைப் பண்ண போறோம், சரிங்களா? கேமரா வேணால வேகமா நடக்க முடியல. வாங்குவோம். வந்து என்னன்னா, ரொம்ப சத்தமா பேச வேண்டிய நிலைமையா போச்சு. ஏன்னா மைக் சவுண்டு கேட்குது, சரிங்களா? எல்லாமே உழைப்பி 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 தள்ளியிருக்காங்க. அதாவது வண்டியில உரிமிக்கிட்டு போறாங்க, எல்லாம் செஞ்சுட்டு போறாங்க. வந்து நம்ம வைப்புல கொடுப்போம். அவன் பிரேம திருப்பிட்டான். இங்க பாத்து போறா. அவன் கேமராமேனு சேர்ந்து சரி பண்றாங்க. என்ன செய்யறது, கேமராமேனு சரி பண்றாங்க. அவன் வந்து மரியாதை வேற போயிருக்கு. என்ன செய்யறது பாருங்க, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. நாங்க நடந்து போயிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இப்ப இப்ப வந்து நாங்க போயிட்டு இருக்கோம். அவன் அப்படியே இங்க இப்பதான் என்ட்ரி ஆயிட்டு இருக்கோம் திருவிழாக்குள்ள. அப்படியே போயிட்டு இருக்கோம். எனக்கு கொஞ்சம் பாதையை விட்டா நல்லா இருக்கும். கேமராமேனால கொஞ்சம் வேகமா போக முடியாது. வந்து இங்க எனக்கு தெரிஞ்சு பிரேம பார்க்க மாட்டேங்கிறாரு. எங்க மெதுவா போக கொஞ்சம் நாங்க வரதுக்குறோம், சரிங்களா? என்னன்னா, வந்து தரமா போய் உள்ள போறோம். யாரும் சிலிமி செய்ய வேலை எதுவும் பண்ணாதீங்க, சரிங்களா? பஞ்சாயத்து இழுத்து விட்டாதீங்க. முக்கியமா உங்களுக்கு சொல்றேன், பேசிக்கிட்டா அடிச்சு போண்டா அவனை. எங்கனே பேசிக்க உன் நண்பர்களே அங்க போய் பாத்துக்க. நீ தேவலாம் பேசிக்கிறாங்க. நன்மைகளை வந்து பகல் திருவிழாவுக்கு தான் கூப்பிடணும். அப்படின்னா கூப்பிடவே கூடாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, பாலம் மெண்டல் பாலம் நம்மளை விட்டு போன தருணங்கள் என்னன்னா, நண்பர்கள் கூட போயிருக்கேன். புதுசா எங்க டீம் தலைவர் வந்துட்டாரு, பாத்துக்கோங்க. நொறுக்கி விட்டாங்க. அவ்வளவுதான், சிங்கம் களை இறங்கிருச்சு. பட்டா வெட்டிலாம் ஓட்டு வந்திருக்காங்க. அப்படியே வந்து நம்ம இப்ப கடை வீதிக்குள்ள போவோம். அடுத்து ஒரு செலிபிரிட்டி வந்துட்டாரு உள்ள. வாங்க கதிர, வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க வாங்க. அடுத்து வந்து கதிர வந்துட்டாருங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் காலகட்ட போகுது. கதிர ஒழுக்கி விட்டாருங்க. அவ்வளவுதான். வந்து பாத்தீங்கன்னா கதிர வந்துட்டாரு, நம்ம பெஸ்ட் செலிபிரிட்டி. இத்தனை நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு குடும்ப செலிபிரிட்டி. இப்போ வந்து நம்ம கூட ஜாயிண்ட் ஆயிருக்காரு. அதனால இப்ப வந்து நம்ம என்னன்னா கடை வீதிக்குள்ள போவோம். அப்படியே வாங்க, அப்படியே போவோம். எல்லாரும் வாங்க போவோம். பாய்ஸ் தயாரா இருக்க. என்ன நீங்க எப்படி இருக்கீங்க?
அப்பப்ப இந்த இருமல் வேற ரொம்ப இதுவா இருக்கு. மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்குங்க. இப்ப வந்து இந்த திருவிழாவை பத்தி நம்ம அவங்கள ஏதோ ஒரு அறிவு பண்றாங்க. அந்த மெதுவா போங்க பாய்ஸ். அறிவிப்பு இப்பொழுது சக்கரம் மேற்பயிருப்பதால் அனைத்து பொதுமக்களும் மோர் குழம்பு வரவும். நாங்க பூசிக்கு வரலாம் நினைச்சோம், ஆனா பாத்தீங்கன்னா பூசியே முடிஞ்சு போச்சு. நீங்க வேற அங்க நகர்ந்து நிக்கிறாங்க. அவன் குறுக்க இந்த கௌசிக் வந்தான். உழைப்பி விடுங்க, எடுத்து உழைப்பி விடுங்க. உழைப்பி விட்டாங்க. கதிர் வந்து எங்க பெறாக பாத்துட்டு வந்து எங்க வேண்டா போவீங்க? எங்க வேண்டா போவீங்க? எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? எங்க வேண்டா போவீங்க? எங்க வேண்டா போவீங்க? கூட வாங்கடா. சும்மா சும்மா எங்கடா போயிட்டு இருக்காரு? ஏன் கூட வாங்கடா. அங்க ஒரு டோலி இருக்கு வரியா? அங்க ஒரு டோலி இருக்கு வரியா? பிரான்ஸ் இப்ப பண்ணா வந்து ஒரு டோலி இருக்கான். ஏக்கமாக அவன் உள்ள போயிட்டு இருக்கான். என்னையும் பேச விட மாட்டேங்கிறாங்க. இப்ப எப்படி பிரான்ஸ் போவீங்களா? எப்படி அந்த உள்ள விட மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? உள்ளேயும் போக முடியாது, வெளியும் போக மாட்டேங்கிறாங்க. போறீங்க ஒவ்வொரு கடைக்கா போ அவசரப்படாதீங்க. முதல் கடை அங்க நம்ம வந்து சொல்லுங்க. கையில் சொல்லுவாரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வரைக்கும் போது கூல் கடைக்காரர் இருந்தாரு. இன்னைக்கு கடை போட்டுக்காரு, வந்து பார்க்கலாம் வாங்க. வந்து ஒண்ணும் இல்ல. கதிர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்க ஸ்கூலுக்கு அதாவது நாங்க படிச்ச ஸ்கூல்ல வந்து ஒரு கடை போட்டிருந்தாரு. அவர் இங்கேயும் கடை போட்டிருக்காரு. அந்த கடையை போய் பார்ப்போம் அப்படி. அந்த கடையில என்ன வச்சிருப்பாரு பார்ப்போம். அவருக்கு ஒரு எந்த கடை? ஓ சாரி, கடை மாறி விட்டோம். அந்த கடை வாய்ஸ் அந்த கடை. ஓ இது இந்த கடை. வாங்க பாருங்க. பக்கத்துல வாங்க. அவர் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. வாங்க பக்கத்துல வாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன விருப்பமா சொல்லுங்க. கடையை விட்டு இல்லையாங்க பேசுங்க. உங்க கடையில என்னென்ன இருக்கு அப்படியே சொல்லுங்க. பக்கத்துல பேசுங்க. கம்மல், தோடு, செயின், நம்ம கிறிஸ்டின் படங்க, சாமி படங்க, ஜோமாலா, கீ செயின் எல்லாமே இருக்குப்பா. ஆல் வெரைட்டிஸ் ஐயா உள்ளது. எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? நாங்க பிறந்ததுல இருந்து வச்சுக்கிருக்கோம். எங்க அப்பா காலத்துல இருந்து. அவங்க அப்பா காலத்துல இருந்து இங்க கடை வச்சிருக்காங்க. நல்லா பாத்துக்கோ. இங்க அடுத்து நம்ம வக்கமண்டி திருவிழாக்கு வந்தீங்கன்னா ஆஃபர் உண்டு. கிறிஸ்பி லாக்னு பேர் சொன்னீங்கன்னா ஆஃபர் உண்டு. அப்பெல்லாம் இல்ல. நீங்க வந்து அவர் என்ன காசு சொல்றாரோ அதே கொடுத்து வாங்கிட்டு போங்க. நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். அதாவது திருவிழாக்கு வந்தீங்கன்னா இந்த கடையை வந்து பாத்துட்டு போங்க. எல்லாமே இருக்கு இந்த கடையில. போட்டோ எக்ஸல் வரைக்கும் காப்பு இருக்கு. செயின் எல்லாமே இருக்கு. அந்த பாத்துட்டு போங்க. அப்படியே ஒரே நிமிஷம் அவனை காட்டுங்க. காதல் வலையில விழுந்திருக்காங்க அவங்க. காதல் நீதான். ஆமா, காதோல் பண்றீங்களே காதோல். காதல் வலையில விழுந்திருக்காவே. அவ்வளவுதான். காதல்ல போறாங்களா? காதல்ல என்னத்துக்கு? அங்க வந்து கடைசியாக சேர்ந்தார் விநாயகர் மாதிரி. எங்கால வந்து தாத்தா காலத்துல இருந்து ஓட்டமா தினமும் ஒரு 1000 ஆயிட்டு போவோம். ஆமா. ஓ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். காசு இருக்கா? போடுவாங்க. வாங்க அப்படியே போவோம். ஜம்பே இல்ல. ரோல்டு அப்படியே சங்க சுத்துவேன் கரகரன்னு. கேமராமேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. எடுக்க முடியல. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒண்ணு இல்ல, பொறுமையா வாங்க. முன்னாடி வாங்க. சும்மாறா திருவிழா வந்து ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. பூஜையே முடிஞ்சு போச்சு. நாங்க அப்படியே ஏதாவது சாப்பிடுவோம் கடையில போய். என்ன சொல்றீங்க? கடையை சாப்பிடுவோம். ட்ரெயின் தெரியுமா? வேலண்டினா ரோஸ் 7 வண்டி ஓட்ட கத்துக்கிட்டாரு. அதுலதான் எங்கால இப்ப ஒண்ணு சொன்னியா, வேலண்டினா ரோசி அதுலதான் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு வரான். அதை காட்டுங்களேன் கொஞ்சம். அதை காட்டுங்க.
எல்லாம் பாத்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஏறிக்கலாம். அப்படியே உங்க வைக்க முடியாது. 50 ரூபா ஒரு ஆளுக்கு. 50 ரூபாயா? ஏய் நான் 50 ரூபா 10 ரூபாடா. அது குழந்தை எவ்வளவு காட்டணும்டா. அதான் அங்க எடுக்கவே இல்லை. இது வந்து நானே சின்ன வயசுல விளாண்டுருக்கேன். அப்பயே 10 ரூபா. இப்போ வந்து எவ்வளோ தம்பி? 50 ரூபா. இப்போ வந்து 50 ரூபாயா? இப்ப இல்ல அதாவது தெரியுமா நீ உட்காந்தனால தான். இப்ப டேய் சும்மாறா. என்னன்னா சின்ன வயசுல நான் போகும்போது விலை 10 ரூபா. இப்போ வந்து 50 ரூபாயா. இப்போ வந்து நம்ம எல்லாம் உட்காந்தா அவ்வளவுதான் இருந்தது, வண்டியே இருக்காது. இப்போ வந்து அடுத்து வந்து பெரிய ராட்டினம் ஒண்ணு இருக்கு, அதை பாருங்க, ஜெயிண்ட் மாதிரி இருக்கும். ஆனா ஜெயிண்ட்ல இல்ல, கம்மியா இருக்கு, சின்னதா இருக்கு ராட்டினம் கொஞ்சம். இதத்தான் டிராகன்கிறியான், வேற என்ன சொன்ன, டைனோசருங்கிறியான். இதத்தான் டைனோசருங்கிறாங்க. ஏண்டா என்ன சொல்றேன், இதுவா கூட்டத்துல வந்து குறைச்சிடாங்க. அதுவும் இல்லாம அங்க ஒரு வித்த கட்டுறாரு பாருங்க, வித்த கட்டுறாரு பாருங்க. இதெல்லாம் நல்லாதான் இருக்கும். ஆனா என்ன, நம்மள்ட்ட இப்போ போகிறதுக்கு காசு இல்ல. சார் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல என்கிட்ட மனம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. பாக்குறப்ப உடம்புலாம் புள்ள அரைக்குதுங்க, அதுல ஏறி உட்காந்து அவ்வளவுதாங்க வாந்தியே வந்துடுறாங்க. அவ்வளவுதான். கேமராமேன் வந்து பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு இருக்காரு, சரிங்களா? வந்து தம்பி ஓடுப்பா போவோம். எவ்வளவு நேரம் ஒரே இடத்துல இருப்ப. அடுத்து வந்து ஜம்ப் இருக்கு, அதுவும் சின்ன பிள்ளைகளுக்கு தான். ஜம்ப் இருக்கு, அதுவும் சின்ன பிள்ளைகளுக்கு தான், சரிங்களா? ஜம்ப் இருக்கு, ஐஸ்கிரீம் வண்டியா நிக்குது, இது இருக்கு பாருங்க. ஆசை இன்னும் விடல. கேமராமேன் ஜல்தியோ தம்பி இந்த இடத்த விட்டு வர மாட்டேங்கிறான். ஏன் வர மாட்டேங்கிற? யாரு அப்ப இங்க நல்லா சுத்தி பாருங்க. தம்பி ஏதோ ஒரு பிள்ளைய பாத்துட்டான், அதனால வர மாட்டேங்கிறான். இந்த இடத்த விட்டு வரதுக்கு தம்பிக்கு மனசு இல்ல, சரிங்களா? ஜானு எங்க போன? ஜானுங்க வா, வாங்க வாங்க உள்ள வாங்க. எங்க போன? கொஞ்சம் சின்ன வேலையா வெளியே வரைக்கும். எங்க எங்க போன ஜானு? எங்க போன? திரும்ப சின்ன ஒரு வேலை, அண்ணன் போன் போடுறாரு, போயிட்டு இப்போ அதுக்கு முன்னாடி எங்க போன? அப்பவே அண்ணன் கூப்பிட்டாரு, இப்பவே அண்ணன் கூப்பிடுறாரு. நீங்க சொந்தக்காரன் அது கடை வீதிக்குள்ள வந்துட்டோம், சரியா? இப்போ வந்து நம்ம திண்ணி முடிச்சாச்சு. வந்து இங்க வந்து என்ன பிரச்சனைனா, பெரிய பசங்களுக்காக எதுவுமே இல்லை, பூரா சின்ன பிள்ளைகளுக்கு தான் இருக்கு. அடுத்ததாக்க இந்த ஊர்ல யாராவது பெரிய தரம் பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே சின்ன பிள்ளைகளுக்கு தான் இருக்கு, சரிங்களா? பெரியவங்களுக்கு வச்சாலும் போறதுக்கு காசு வேணும் முதல்ல. அதுக்கு இருக்குது, அங்க இருக்குது, அங்க இருக்குது. என்ன ஒண்ணு ரெண்டு தான்ப்பா இருக்குது, காசு இருந்தா 2 நாள் அதெல்லாம் உட்காந்து புடிங்க. ஏங்க தண்டை கட்டுறது அதுக்கு போய்? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தாக எங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு விடுங்க, நாங்க வந்து பாத்துக்குவோம். எங்களுக்கு ஏதாவது வச்சீங்கன்னா நாங்களும் வருவோம். ஓ, இது அதுல போனாலும் உடையும், இதுல போனாலும் உடையும், இதுல போனாலும் உடையும், எதுல போனாலும் உடையும். நம்மளுக்கு தான் இருக்கிறது ஒண்ணுதான். இப்போ வந்து ஒண்ணுதான் இருக்கு, ரைட்டு எடுத்தே. இன்னும் கொஞ்சம் எச்சா வச்சா நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். நான் போய் பாதை கேட்டேன், ஏத்திக்குவாங்க. ஏன்னா இவங்க ஒல்லியா இருக்காங்க, நம்ம போனா நம்மள சொல்லுவாங்க. முதல் வீட்டுக்கு போயிடுவோம் சொங்கின்னு, அப்புறம் கையிலோட. அண்ணனுக்கு வந்து கண்ணு தெரியல, ஒன்னும் இல்ல, அங்கிட்டு பாத்துக்கிட்டே பராக் பாத்துக்கிட்டே இங்கிட்டு உள்ள வந்துட்டாரு. சரி, இங்கே நிக்கிற விட்டுட்டாங்க, சுத்தி பாத்துட்டு வருவோம். அங்க இருங்க, இப்ப பார்த்து வந்து 1% தான் கடை இருக்கு. அதாவது இங்க நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம நிறைய தம்பி எதை பாக்குறாங்களா, பிள்ளைகளை தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. நான் வந்து நல்ல பொருட்கள் எங்க இருக்குன்னு பாத்துக்கிறேன். அவனதான் பொருட்கள் எங்க இருக்குன்னு பார்த்தானா. அப்படியே சரி நம்ம வந்த பக்கமே யூட்டன் அடிச்சு இல்ல இதெல்லாம் சகஜம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க, நீங்களே அவாய்ட் பண்ணிக்கங்க. ஒண்ணும் இல்ல, இவங்க வரும்போது கண்ணை மூடி கண்ணை சிம்பிக்கங்க. ஒருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேமராமேன் கொஞ்சம் திரும்பிக்கிட்டோம்.
கேமராமேனுக்கு மதிப்பு கொடுங்க. ஒரு கேமராமேனை பத்தி இன்னொரு கேமராமேனுக்கு தான் தெரியும், சரிங்களா? அதனால முன்னுக்கு வந்து ஒரு ட்ரெயின் போட்டுருந்தாங்க போன வருஷம். அது எப்படின்னா இங்க இருந்து பெருசா போற மாதிரி இருக்கும் அந்த ட்ரெயின். இப்போ வந்து பார்த்தா சின்னதா இருக்கு. என்ன தம்பி நீங்க போறியா? கேரளாவுக்கு போமா? முடியல கோவா போறட்டி பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க உட்கார அளவுக்கு கரெக்டா இருக்கு. பாருங்க அப்படிங்கிறீங்க. ஓகே, வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதா இருக்கு, அப்படியே ஒவ்வொரு இதுக்கா போவோம். இப்பதான் ஆரம்பிச்சோம், அது பாட்டு கால் வலிக்கலாம். என்னதுக்காடி இன்னும் கொஞ்ச நேரம் எங்களுக்கு ஒரு பெரிய வைபே இருக்குது. அதுதான் ரெடி ஆக வேணாமா? என்ன வைப்பு இருக்குது? மதுரை கொட்டு, பொள்ளாச்சி தப்பு, கேரளா சென்னை வேணும். இதெல்லாம் மொத்தமா இறக்கி வச்சா ஆடாம இருப்பியா? இருக்கீங்க ஏத்தி விடணும், உளுந்துலான்னு ஆசையா இருக்கு. இங்க வாப்பா, பக்கத்துல வந்துருப்பா. அதை ஏத்தி விடணும், அது உளுந்துலான்னு ஆசையா இருக்கு. எல்லாமே சின்ன பிள்ளைகளுக்காக தான் வச்சிருக்காங்க. நானும் இதை அழிக்கிறேன், கரெக்டா இருக்கு. காமெடி எல்லாம் இருக்கு, ஆனா இப்ப வேணாம். காமெடி போற இடத்துல போட்டாதான் சிரிப்பாங்க. தேவையெல்லாம் போட்டா அது பேர் காமெடியே இல்லை. சரிங்க, தத்துவம் நல்லா இருக்குங்க. வந்து அது தவறு மாதிரி வச்சிருக்காங்க. அதுவும் சின்ன பிள்ளைக்காக தான் இருக்கு. அது அப்படியே பாருங்க, ஒரு கிளிப்பு அப்படியே நல்லா இருக்கும். எல்லாமே சின்ன பிள்ளைங்க தான் தவிலான்ற மாதிரி இருக்கு. நான் இப்பயும் அதான் சொல்றேன். அதாவது வக்கமடி திருவிழாவுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன பிள்ளைல முட்டியோடுவாங்க, தனியா வராதிங்க. ஆமா, எங்க அண்ணன் என்றுமே சேஃப்டியை மட்டும் தான் பாப்பாரு, மத்த எதையும் பார்க்க மாட்டாரு. இவர் வந்து எங்க தத்துவ நாய், என்ன வேணா சொல்லலாம், குடும்ப சுத்தம் ஆகிட்டாரு. இப்ப ஒரு வேலைக்கு போறனால கொஞ்சம் இதுவா தான் பண்ணுவாரு. சும்மா மாதிரி டைனோசர் கப்பல் இல்ல. நாடா நீ நையன்ற என்ன போட்டுருக்கு? என்ன போட்டுருக்கு? டைனோசர் அது டிராகன் மாதிரி தான் இருக்கு. பாருங்க, நிறைய பேர் நம்ம கடந்து போறாங்க. டக்குன்னு இந்த இடத்த விட்டு நம்ம நவரணும். மெதுவா அப்படியே நான் வந்து கொஞ்சமா போகணும். அப்படியே பாருங்க, வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடையை பார்த்தாச்சு. அடுத்த கடையை பார்க்க போவோம். அப்படியே கொஞ்சமா. யாரா போன் பண்றா? யாரு கொடுக்குறேன். யாரு? ஹலோ, வந்துட்டீங்களா? எங்க வந்துட்டீங்க? ஓ, நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டீங்களா? சரி நான் வந்துடுறோம். ஆமா, நானும் இன்னொருத்தரும் வரோம். ஆமா, சரி, நான் வந்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான கெஸ்ட் வராங்க நம்ம இதுக்கு. சொல்ல போனா ஒரு புது செலிபிரிட்டி, நம்ம கேங்க்கு ஒரு புது செலிபிரிட்டி வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா செலிபிரிட்டி நோக்கி ஒரு பயணங்கள். செலிபிரிட்டியை பிக்கப் பண்றதுக்காக நானும் இன்னொருத்தரும் போலான் இருக்கோம், சரிங்களா? அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ வந்து அவர் வந்து அங்கே ஃபோன் பேச போயிருக்காரு. அது போயிட்டு ஒரு சின்ன கிளிப். அவர் வந்து இப்போ நம்ம போய் ஏற்றிட்டு வந்துடுவோம். நம்மளோட பைக்கில் போய் அந்த செலிபிரிட்டியை கூப்பிட்டு வருவோம். அவர் கொஞ்சம் பெரிய செலிபிரிட்டி, சரிங்களா? அவர் வந்து இதுக்கப்புறம் வீடியோவில் பார்ப்பீங்க, கொஞ்சம் வீடியோவில். அதை பற்றி நான் மேலே அப்டேட்டை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் பெரிய செலிபிரிட்டி தான் அவங்க, சரிங்களா? அவர்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு நாள். போயிட்டு வர வரைக்கும் கன்டினியூ பண்ணுறது வாங்க உங்களோட.
மட்டன் குஸ்காவா ஜூன் ஜூன் ஜூ மச்சான். மரியாள் இறை இரக்கத்தின் பரிசாக